السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருளால் அல்லாஹ் எம்மை இந்த கல்வி சபையில் இந்த நேரத்தில் அல்லாஹ் ஒன்று கூட்டியிருக்கிறான். அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. தஃப்சீர் சூரத்துல் கஹஃப், சூரத்துல் கஹஃபுடைய விளக்க உரையின் 6வது வகுப்பில் 7வது வகுப்பில் அல்ஹம்துலில்லாஹ் நம் எல்லோரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று சேர்த்து இருக்கின்றான். இதுவரை சூரத்துல் கஹஃபுடைய முதல் 50 வசனங்களை அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்திருக்கிறோம். 50வது வசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ كَانَ مِنَ الْجِنِّ فَفَسَقَ عَنْ أَمْرِ رَبِّهِ أَفَتَتَّخِذُونَهُ وَذُرِّيَّتَهُ أَوْلِيَاءَ مِنْ دُونِي وَهُمْ لَكُمْ عَدُوٌّ بِئْسَ لِلظَّالِمِينَ بَدَلًا. وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லவில்லை, وَإِذْ قُلْتُ لِلْمَلَائِكَةِ, நான் மலக்குகளுக்கு சொன்னேன் என்று அல்லாஹ் இங்கே சொல்லவில்லை. وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ, நாம் மலக்குகளுக்கு கூறினோம். இந்த இடத்தில் நாம் என்று வரக்கூடிய இந்த நூனுல் அவ்வமா, பலரை குறிக்கக்கூடிய நூன் அல்ல. இது மகத்துவத்திற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பயன்படுத்தக்கூடிய நூன். இது பல இடங்களில் நாம் பார்க்கலாம். நாம் படைத்தோம், நாம் காத்தோம், நாம் உருவாக்கினோம், நாம் உணவளிக்கிறோம், இது எல்லாம் பலர் உணவளிக்கிறோம் என்ற கூற்றுக்கு இது பொருந்தாது. இதனுடைய உண்மையான அர்த்தம், இது மகத்துவத்திற்காக சொல்லப்படக்கூடிய நூன். وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ, மலக்குகளுக்கு என்ன சொன்னோம்? ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொன்னோம். فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ, எல்லோரும் சஜிதா செய்தார்கள் இப்லீஸை தவிர. وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் மலக்குகளை படைத்தானோ, யார் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தானோ, அந்த அல்லாஹ் மலக்குகளுக்கு கட்டளையிட்டான். ஒரு சில மலக்குகளுக்கு மட்டுமல்ல, எல்லா மலக்குகளும், விதிவிலக்கு யாரும் இல்லாமல். சில கருத்துகள் இருக்கிறது விதிவிலக்குகள் உள்ள மலக்குகளை தவிர என்று. அப்படியெல்லாம் எந்த கருத்தும் அல் குர்ஆனின் அடிப்படையில் பார்க்க முடியாது. எந்த மலக்கும் அதில் விதிவிலக்கு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளுக்கு கூறினான், அல்லாஹ் கட்டளையிட்டான், ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று. சஜிதா என்றால் என்ன? அஸ்ஸுஜூத் என்றால் என்ன? மொழியின் அடிப்படையில் சுஜூத் என்றால் அல் ஹுதூஉ வல் இன்கியாது, கட்டுப்படுதல், பணிதல், தன்னை சிறந்தாழ்த்துதல், அல் ஹுதூஉ வல் இன்கியாது. இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களின் அடிப்படையில், ஷரஅன் இஸ்லாமிய மார்க்கத்துடைய விளக்கத்தின் அடிப்படையில் சுஜூத் என்றால் ஒருவர் நெற்றியை குறிப்பிட்ட இடத்தில் பணிய வைத்து தொழுகையில் சுஜூது செய்யக்கூடிய நிலைமையை போன்று ஆக்கக்கூடிய நிலைமைக்கு தான் சுஜூத் என்று இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் அழைக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் இந்த சுஜூதை ஆதமிற்கு மலக்குகளை செய்ய கூறினான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் மலக்குகளுக்கு சஜிதா செய்யுமாறு அல்லாஹ் ஏவினான், அல்லாஹ் கூறினான்? எம்முடைய அறிஞர்கள் பல கருத்துக்களை அதில் சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான் அதனுடைய உண்மையான ஞானங்களை அறிந்தவன். என்ன காரணங்களாக இருக்கலாம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்ய அல்லாஹ் ஏவியதன் காரணம், இந்த கட்டளையை மலக்குகள் நிறைவேற்றுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய இந்த கட்டளைக்கு அவர்கள் கட்டுப்பட்டு அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை அடைவதற்காக அல்லாஹ் ஆதமிற்கு சஜிதா செய்யும்படி
அல்லாஹ் மலக்குகளை ஏவி இருக்கலாம். இரண்டாவது காரணம் என்ன? இந்த சுஜூத், இந்த சஜிதா இபாதத்திற்காக செய்யப்படக்கூடிய சஜிதா அல்ல. இது கண்ணியத்திற்காக, மரியாதைக்காக செய்யப்படக்கூடிய சஜிதா. இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்திற்கு முன்னால் வரை கண்ணியத்திற்கான சஜ்தா சுஜூத் என்ற ஒரு சுஜூத் அந்த மார்க்கத்தில் அந்த நடைமுறையில் இருந்தது. உதாரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வரஃபஅ அபவைஹி அலல் அர்ஷி வഖர்ரு லஹு சுஜ்ஜதா. அவர்களுடைய பெற்றோர்களை அவர்கள் அரிசின் மீது உயர்த்தி அவர்கள் எல்லோரும் சுஜூதில் விழுந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்துல் யூசுஃபுடைய நபி யூசுஃபின் வரலாற்றிலே அல்லாஹ் சொல்கிறான். எம்முடைய எல்லா அறிஞர்களுடைய முஃபஸ்ஸிர்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்தது எது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சகோதரர்களும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு சுஜூது செய்த இந்த சுஜூத் சுஜூது தஹிய்யா, மரியாதைக்காக, கண்ணியத்திற்காக செய்யப்படக்கூடிய சஜிதா. இது இபாதத்திற்காக, அல்லாஹுவை வணங்குவதற்காக செய்யப்படக்கூடிய சஜிதா அது அல்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீனில் இந்த சுஜூதும் தடை செய்யப்பட்டது. இபாதத்திற்காகவும், கண்ணியத்திற்காகவும், மரியாதைக்காகவும் அல்லாஹ் அல்லாதவர்களை தவிர, அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் சஜிதா செய்வதற்கு இந்த இஸ்லாமிய தீனில் அனுமதி கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரியக்கூடிய அருளை எமக்கு தருவானாக. இந்த இரண்டில் ஒரு காரணமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான் அறிந்தவன். ஆனால் ஏன் ஆதமிற்கு அல்லாஹ் சுஜூது செய்யும்படி கட்டளையிட்டான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளை சஜிதா செய்யுமாறு கட்டளையிட்டு அதில் இப்லீஸ் மறுத்தான்? இதிலும் பல அறிஞர்கள் எம்முடைய கருத்துக்களை கொண்டு வருகிறார்கள். முதல் கருத்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணியத்தை மலக்குகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரூபிப்பதற்காக. அல்லாஹ் படைத்த படைப்பில் மிகச்சிறந்த படைப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்திருக்கிறான். அந்த மனிதர்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த முதலாவது படைப்பாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணியத்தை மலக்குகளுக்கு அல்லாஹ் நிரூபிப்பதற்காக இந்த சஜிதாவை செய்ய வைத்து அல்லாஹுவை நெருங்குவதற்கு மலக்குகளுக்கு அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கலாம். இரண்டாவது என்ன? மலக்குகளுக்கு ஒரு சோதனையாக, ஒரு பரிசோதனையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சுஜூதை ஆக்கி இருக்கலாம். ஏன்? அவர்கள் என்ன சொன்னார்கள்? மனிதர்களை அல்லாஹ் படைக்க போகிறான் என்று சொன்ன பொழுது, அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஃப்ஸிகு திமா வ நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக். யா அல்லாஹ், உன்னை நாங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பூமியில் குழப்பங்களை ஏற்படுத்த போகின்ற, இந்த பூமியில் இரத்தங்களை ஓட்டப் போகின்ற மனிதர்களையா நீ படைக்கப் போகிறாய் என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் வினவிய காரணத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த இந்த படைப்பிற்கு ஒரு தூய்மையான படைப்பாக மலக்குகள் இருக்கும் காரணத்தால், அவர்கள் இந்த வார்த்தையை மொழிந்த காரணத்தால் அல்லாஹ் சோதிக்கிறான் மலக்குகளை இந்த சுஜூதின் மூலமாக. மூன்றாவது கருத்து என்ன? அந்த கூட்டத்தில் இருந்த மலக்குகள் இனம் அல்லாத ஜின் இனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இப்லீசுடைய உள்ளத்தில் இருந்த பெருமையை அல்லாஹ் வெளியே கொண்டு வருவதற்காக இந்த சுஜூதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கலாம். சுஜூத் அல்லாஹ் ஒருவனுக்கு தான். ஆனால் இப்லீஸ் இதை அறிந்தான், இதை தெரிந்து வைத்திருந்தான். இப்லீஸ் ஒருபோதும் அல்லாஹுவை மறுக்கவில்லை. ஷைத்தான் ஒருபோதும் இன்றளவும் அல்லாஹுவை மறுக்கவில்லை. அல்லாஹ் யார் என்பது ஷைத்தானுக்கு முழுமையாக தெரியும். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்ட பொழுது, நான் உனக்கு கட்டளையிட்ட பொழுது ஏன் சுஜூது செய்ய மறுத்தாய் என்று அல்லாஹ் கேட்ட பொழுது என்ன சொன்னான்? அன கைரும் மின்ஹு ஹலக்தனி மின் நார். யா அல்லாஹ், என் ரப்பே, நீ என்னை நெருப்பில் இருந்து படைத்திருக்கிறாய். அல்லாஹுவை ஹாலிக் என்று ஒத்துக்கொண்டான் ஷைத்தான். அல்லாஹ்வை மறுக்கவில்லை, அல்லாஹ்விற்கு இணை வைக்கவில்லை. நான், யா அல்லாஹ், நான் நெருப்பில் இருந்து படைக்கப்பட்டவன், அவரோ களிமண்ணில் இருந்து, மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர், நான் எப்படி அவருக்கு சுஜூத் செய்ய முடியும் என்று பெருமையை வெளிப்படுத்தினானே தவிர குஃபரை ஷைத்தான் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் ஒரு குஃபரை ஷைத்தான் வெளிப்படுத்தினான். என்ன குஃபர்? அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய குஃபரை ஷைத்தான் வெளிப்படுத்தினான். மீண்டும் சொல்கிறேன், அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய குஃபரை ஷைத்தான் வெளிப்படுத்தினான். மீண்டும் சொல்கிறேன்,
அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய குஃபரை ஷைத்தான் வெளிப்படுத்தினான். அகீமுஸ் ஸலாஹ் மாறு செய்தால் அல்லாஹு அக்பர், ஆதஉஸ் ஸகா அல்லாஹு அக்பர், வலா தக்ரபுஸ் ஸினா மாறு செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடை செய்த கட்டளைகளுக்கு மாறுபட்டு நடப்பது குஃபர் என்று பலருக்கு தெரியாது. தொழுகையை விட்டாலும் ஈமான் இருக்கும், அப்படிதானே? ஜக்காத்தை கொடுக்காட்டாலும் ஈமான் இருக்கும், ஹஜ்ஜ நிறைவேற்றாட்டாலும் ஈமான் இருக்கும். இருக்காது, ஒருபோதும் இருக்காது. இஸ்லாமிய மார்க்கத்துடைய கட்டளைகளில், சட்டங்களில் ஒரு விஷயத்தை ஒரு முஃமின் அல்லாஹுடைய கட்டளையை மறுத்து விட்டு கொடுத்தாலும் அந்த ஈமான் அவரிடத்திலிருந்து பறிக்கப்படும். அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய இந்த குஃபரை ஷைத்தான் வெளிப்படுத்தினான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் ஒருவன் தான் பெருமைக்குரியவன், அல்லாஹ் ஒருவன் தான் அனைத்து பெருமைகளுக்கும் உரித்தானவன், அல்லாஹுடைய கட்டளை தான் மிக பெரியது என்பதை மறந்து தன்னை மிக பெரியதாக ஷைத்தான் நினைத்த காரணத்தால் அவன் குஃப்ரில் விழுந்தான். அல்லாஹு அக்பர் என்று சொல்லப்பட்ட அழைப்பிற்கு பிறகும் ஏன் தொழுகையை விடுவது குஃபர் என்று சொல்கிறோம்? ஏன் தொழுகையை விடுவது அவனை காஃபிராக மாற்றும் என்று சொல்கிறோம்? ஷைத்தானுடைய அதே செயலை அல்லாஹு அக்பர் என்று அறிந்ததற்கு பிறகும் தன் தொழிலை பெரிதாக நினைப்பவன், தன் நேரங்களை குடும்பத்தின் நேரங்களை குடும்பத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவத்தை பெரிதாக நினைப்பவன், நிகழ்ச்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பெரிதாக நினைப்பவன் அல்லாஹுவை அக்பர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவன் குஃப்ரை செய்கிறான். ஷைத்தான் அதே போன்றுதான் செய்தான். அல்லாஹுவை பார்த்து சொன்னான், யா அல்லாஹ், நீதான் படைத்தாய் என்னை நெருப்பில் இருந்து, ஆனால் நானோ அந்த அடியானுக்கு, நீ படைத்த ஆதமிற்கு சுஜூது செய்ய மாட்டேன். இந்த பெருமையை அல்லாஹ் வெளியே கொண்டு வருவதற்காக மலக்குகளுக்கு அல்லாஹ் சுஜூது செய்ய கட்டளையிட்டிருக்கலாம். இதில் எது சிறந்ததோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான் அறிந்தவன். وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ كَانَ مِنَ الْجِنِّ. இப்லீஸ் மறுத்தான். இப்லீஸ் என்றால் என்ன? சென்ற வாரம் பார்த்தோம். அப்லஸ் هذا الرجل من رحمة الله. அல்லாஹ்வுடைய அருள் இருந்து இந்த அடியான் தூரமாகி விட்டான் என்று அரபுகள் சொல்லுவார்கள். அப்லஸ, அவன் தூரமானான். அப்லாஸ், அவன் விலகினான். அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து, அல்லாஹ்வுடைய நன்மைகளில் இருந்து விலகியவன் அப்லஸ் இப்லீஸ். இப்லீஸை தவிர ஏனவன் கான மினல் ஜின்னி, அவன் ஜின் இனத்தில் உள்ளவன், அவன் ஜின்களில் உள்ளவன். அறிஞர்களிடத்தில் பல கருத்து வேறுபாடுகள் இதில் இருக்கிறது. ஷைத்தான், இப்லீஸ், மலக்கா, ஜின்னா. இந்த கருத்து வேறுபாடு பக்கங்களாக அறிஞர்களிடத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து, அல்லாஹுடைய குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையில் தெளிவான வாதிஹான கருத்து, வகான மினல் ஜின்னி, அவன் ஜின் தான். இப்லீஸ் ஜின் தான், அவன் மலக்கல்ல. அவன் மலக்குடைய இடத்தில் உள்ளவன் அல்ல. மலக்குகள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நீதி அது. மலக்குகள் சந்ததிகளை கொடுக்க மாட்டார்கள். ஆனால் துர்ரியதஹு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய சந்ததிகளும் என்று சொல்கிறான். மலக்குகளுக்கு சந்ததி கிடையாது. இப்படி குர்ஆனுடைய பல வசனங்கள் மலக்குகளுக்கு அல்லாஹ் நியமித்த அந்த வரைகோட்டிற்கு இப்லீஸ் மாறுபடுகிறான். அல்லாஹ் அதையும் தெளிவாகவே சொல்லுகிறான், கான மினல் ஜின்னி, அவன் ஜின் இனத்தில் உள்ளவன். அப்படி ஜின் இனத்தில் உள்ள அந்த இப்லீஸை தவிர ஃபஸக அன் அம்ரி ரப்பிஹ், அல் ஃபுசூக் ஃபி லுகத்தில் அரப் அல் குரூஜ், அரபுகளுடைய மொழியின் அடிப்படையில் அல் ஃபுசூக் என்றால் அல் குரூஜ், வெளியேறியவன். அல் ஹாரிஜ், வெளியேறினான். அல் ஃபுசூக் அல் குரூஜ், அவன் அல்லாஹ்வுடைய கட்டளையில் இருந்து வெளியேறினான். ஃபஸக அன் அம்ரி ரப்பிஹ். இவன் ஜின்னாக இருந்தால் ஏன் மலக்குகளோடு இவன் இருந்தான்? ஏன் வானத்தில் இவன் அனுமதிக்கப்பட்டான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளுக்கு சஜ்தா செய்ய கட்டளையிடும் பொழுது இவன் ஏன் மலக்குகளோடு இணைந்திருந்தான்? சூரத்துல் ஜின்னுடைய வசனம் எமக்கு விளக்கம் சொல்லுகிறது. 8வது 9வது வசனம். وَأَنَّا لَمَسْنَا السَّمَاءَ فَوَجَدْنَاهَا مُلِئَتْ حَرَسًا شَدِيدًا وَشُهُبًا. வானத்தை துளாவி பார்த்தால், நுழைந்து பார்த்தால், فَوَجَدْنَاهَا, அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், முலிஅத் ஹரசன் ஷதீதன் வஷுஹுபா,
மிகச் சிறந்த பலமான பாதுகாவலர்களையும் நட்சத்திரங்கள் எரியக்கூடிய நட்சத்திரங்களாலும் அவர்கள் அந்த வானங்கள் நிரப்பப்பட்டிருப்பதை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள், அவர்கள் கண்டுகொள்வார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹு அக்பர். அவர்கள் சொல்லுவார்கள், இதற்கு முன்னால் நாங்கள் செவி ஏற்கக்கூடிய பல இடங்களில் நாங்கள் அமர்ந்திருப்போமே இந்த வானத்தில், ஆனால் இப்போதோ யார் செவி ஏற்க செல்கிறாரோ அவர் எரிகளால் அடிக்கப்படுவதை எதிர்பார்ப்பதை, அவர் அந்த எரிகள் அவர் மீது வீசப்படுவதை அவர் காண்பார் என்று ஜின்கள் பேசிக் கொள்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருடைய வருகைக்கு முன்னால் வரை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் வரை வானங்களுக்கு சென்று மலக்குகளோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஜின்களுக்கு கொடுத்திருந்தான். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஜின்களோடு கலக்கக்கூடிய, மலக்குகளோடு கலக்கக்கூடிய, வானத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஜின்களுக்கு கொடுத்திருந்தான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு அந்த வாய்ப்பு தடைபட்டது. வானத்திற்கு அவர்களால் செல்ல முடியாது. சென்றால் எரிகற்களால் வீசப்பட்டு துரத்தப்படுவார்கள். எந்த ஜினினமும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு வானத்துடைய எல்லையை தாண்டி செல்ல முடியாது. அதற்கு முன்னால் இருந்த அமர்வுதான் இந்த இப்லீஸ் மலக்குகளோடு இருந்த அமர்வு. இதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை கூறிவிட்டு சொல்கிறான், அஃபதத்தஹிதூனஹு வ ذُرِّيَّتَهُ أَوْلِيَاءَ مِنْ دُونِي. இது யாரையோ பார்த்து அல்லாஹ் பேசவில்லை, நேரடியாக எம்மை கை நீட்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அஃபதத்தஹிதூனஹு வ ذُرِّيَّتَهُ أَوْلِيَاءَ مِنْ دُونِي وَهُمْ لَكُمْ عَدُوٌّ بِئْسَ لِلظَّالِمِينَ بَدَلًا. நீங்கள் என்னை விட்டுவிட்டு அவனையும் அவனுடைய சந்ததிகளையும் உங்களுக்கு உதவி செய்பவர்களாக, உங்களை பாதுகாப்பவர்களாக நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்களா? அவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கும் நிலையில் ஷைத்தானை யார் என்று சொல்கிறான் அல்லாஹ்? எதிரி அவன். அவன் அல்லாஹ்வுடைய எதிரியாக இருந்தாலும், அல்லாஹ்வை மறுத்தாலும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தாலும், அல்லாஹ்விடத்திலேயே திமிரு கொண்டு பேசினாலும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பெருமை கொண்டு மறுத்தாலும், உங்களுடைய தந்தையை வழிகெடுத்தாலும், சொர்க்கத்திலிருந்து உங்களை தந்தையை துரத்துவதற்கு காரணமாக அமைந்தாலும், இந்த பூமியில் வாழக்கூடிய ஷிர்கிற்கும் குஃபுருக்கும் பித்அத்திற்கும் மாசியத்திற்கும் மிகப்பெரிய காரணமாக அவன் அமைந்தாலும், உங்களை நரக நெருப்பில் அவன் தள்ளினாலும், உங்களை அரவணைக்கக்கூடிய, உங்களை பாதுகாக்கக்கூடிய, உங்களுக்கு அருளை கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு அல்லாஹ்வின் மன்னிப்பை வழங்கக்கூடிய அந்த அல்லாஹ்வை விட்டுவிட்டு உங்களுடைய எதிரியை நீங்கள் நண்பனாக எடுத்துக் கொள்கிறீர்களா? அல்லாஹு அக்பர். என்ன கேள்வி! யார் பதிலளிக்க முடியும் இந்த கேள்விக்கு? அஃபதத்தஹிதூனஹு வ ذُرِّيَّتَهُ أَوْلِيَاءَ مِنْ دُونِي وَهُمْ لَكُمْ عَدُوٌّ بِئْسَ لِلظَّالِمِينَ بَدَلًا. இந்த அநியாயக்காரர்கள் மாற்றி இருக்கிறார்களே, இது மிக கெட்டது. எதை மாற்றி இருக்கிறார்கள்? எதை மாற்றி இருக்கிறார்கள்? அல்லாஹுவை நண்பனாக எடுப்பதை விட்டுவிட்டு, அல்லாஹுவை நெருக்கத்திற்குரியவனாக எடுப்பதை விட்டுவிட்டு, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவதை தன்னுடைய வாழ்க்கையில் கொள்ளாமல் விட்டுவிட்டு ஷைத்தானை நெருக்கமாக மாற்றி இருக்கிறார்களே, இது மிக கெட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதூஹு அதுவா. சூரத்துல் ஃபாத்திருடைய 6வது வசனம். அல்லாஹ் கூறுகிறான், ஷைத்தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி, அவனை நீங்கள் எதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். அவனுடைய படையும் அவனும் உங்களை நரக நெருப்பின் பக்கம், இழிவடையக்கூடிய வேதனையின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், அஷ்-ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா. ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை ஏவுவான், உங்களுக்கு மானக்கேடான விஷயங்களை செய்யுமாறு ஏவுவான். கமஸலி ஷைத்தானி இத் கால லில் இன்சானி கஃபர் ஃபலம்மா கஃபர் கால இன்னி பரீஉம் மின்க். ஷைத்தான் ஒருவரை பார்த்து சொல்லுவான், அல்லாஹ்வை மறு. ஃபலம்மா கஃபர், அவர் அல்லாஹ்வை மறுத்தால், கால இன்னி பரீஉம் மின்க், அவன் சொல்லுவான், உன்னிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன். இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன்,
நான் ரப்பை பயப்படுகிறேன். ஷைத்தான் சொல்லுவான், இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், நான் ரப்பை பயப்படுகிறேன். நாளை மறுமையில் ஷைத்தானால் வழிகெடுக்கப்பட்டவர்களுடைய அந்த கூட்டத்தை பார்த்து ஷைத்தான் சொல்லுவான், இன்னல்லாஹ வஅதகும் வஅதல் ஹக், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு வாக்களித்தான், அதுதான் உண்மையான வாக்குறுதி. வவஅத்துக்கும் ஃபஅக்லஃப்துக்கும், நானும் உங்களுக்கு வாக்களித்தேன், ஆனால் நானும் அதற்கு மாறு செய்து விட்டேன். வமா கான லீ அலைக்கும் மின் சுல்தான், உங்களிடத்தில் எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இல்லா அன் தஅவுதுக்கும் ஃபஸ்தஜப்தும் லீ, உங்களை அழைத்தேன், நீங்கள் பதிலளித்தீர்கள். ஃபலா தலூமூனி, என்னை நீங்கள் திட்டாதீர்கள், என்னை ஏசாதீர்கள், என்னை சபிக்காதீர்கள். வலூமு அன்ஃபுஸக்கும், உங்களையே நீங்கள் சபித்துக் கொள்ளுங்கள், உங்களையே நீங்கள் ஏசிக் கொள்ளுங்கள். என்னையோ உங்களையோ பாதுகாக்க என்னால் முடியாது, எனக்கு இணை வைத்த எல்லாவற்றையும் விட்டு நான் புறக்கணித்து விட்டேன் என்று ஷைத்தான் கூறிவிடுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் போட்டியிட்டான். அல்லாஹுவை பார்த்து சொன்னான், யா அல்லாஹ், எந்த மனிதனுக்காக என்னை துரத்துகிறாயோ, எந்த களிமண்ணிலிருந்து படைக்கப்பட்ட இந்த மனித இனத்திற்காக என்னை இந்த இடத்திலிருந்து என்னை அகற்றுகிறாயோ, என்னை இறை மறுப்பாளன் என்று பட்டம் சுமத்தினாயோ, எந்த மனிதனுக்காக என்னை புறக்கணித்தாயோ அந்த மனிதனை உன்னை புறக்கணிக்க வைக்கிறேன் யா அல்லாஹ், எனக்கு இதற்கு வாய்ப்பு கொடு என்று அல்லாஹ்விடத்திலே சவால் விட்டான். லஉகவ்வியன்னஹும் அஜ்மஈன், எல்லோரையும் வழிகெடுப்பேன் யா அல்லாஹ், எல்லோரையும் வழி மாற்றுவேன். லஅகுஉதன்ன லஹும் ஸிராத்தகல் முஸ்தகீம், அந்த நேரான பாதையில் அமர்ந்து கொள்ளுவேன் யா அல்லாஹ், முன்னால் பின்னால் வலப்புறம் என எல்லா புறமும் உன்னை விட்டு அவர்களை திருப்புவதற்கு என்னால் ஆன எல்லா முயற்சிகளையும் செய்வேன். இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், உனக்கு இஹ்லாஸோடு, உன்னை தௌஹீதோடு, உனக்காக மட்டுமே வாழக்கூடிய அடியார்களை தவிர. அல்லாஹ் அந்த கூட்டத்திலே ஆக்குவானாக. இல்ல இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், உனக்காகவே வாழ்வார்கள், உனக்காகவே செயல்படுவார்கள். தொழுகையா உனக்காகத்தான், ஜகாத்தா உனக்காகத்தான், தஅவாவா உனக்காகத்தான், பேருக்காக அல்ல, பட்டத்திற்காக அல்ல, சுமைக்காக அல்ல, தலைமை பொறுப்புக்காக அல்ல, உனக்காக யா அல்லாஹ் என்று வாழக்கூடியவர்கள். உன்னுடைய பொருத்தம் போதும் யா அல்லாஹ், யார் என்னை புறக்கணித்தாலும், யார் என்னை ஏற்றுக்கொண்டாலும், யார் என்னை கைவிட்டாலும் நீ போதுமானவன் யா அல்லாஹ் என்று வாழக்கூடிய அந்த சமூகத்தை தவிர மற்ற எல்லோரையும் ஷைத்தான் வழிகெடுப்பான். அல்லாஹு அக்பர். தூபாலி அப்தின், ஒரு அடியானுக்கு நற்செய்தி உண்டாகட்டும். போர்க்களத்திலே விரைந்து செல்கிறான், பரட்டை தலையோடு உள்ளே நுழைகிறான். போர்க்களத்தில் வேகமாக போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்தவன் முதல் வரிசைதான் இடம் கிடைக்கிறது. கான ஃபிஸ் சாக்கா, முதல் வரிசையில் நிற்கிறான். இறுதி வரிசைதான் இடம், இறுதி வரிசையில் நிற்பான். உதவி கேட்பான், உதவி மறுக்கப்படும். சாட்சி கூறுவான், சாட்சிய நிராகரிக்கப்படும். ஆனால் நிற்பான். இவனுக்கு நற்செய்தி உண்டாகட்டும். ஏன்? இவன் பெயருக்காக வரவில்லை, இவன் பொறுப்புக்காக வரவில்லை. முதல் வரிசையோ இறுதி வரிசையோ எந்த வரிசைக்காகவும் இவன் வரவில்லை. இவனுக்கு உதவி வேண்டும், இவன் சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக இவன் வரவில்லை. எதற்காக வந்தான்? அல்லாஹ்விற்காக. யா அல்லாஹ், உன் பணியில் எதை கொடுக்கிறாயோ ஏற்றுக்கொள்கிறேன். யா அல்லாஹ், உன் பணியில் யாரை பொருந்திக் கொள்ள வேண்டும் பொருந்திக் கொள்கிறேன். எந்த வெறுப்பும், எந்த குரோதமும், எந்த பாகுபாடும் உன் பணியில் எனக்கு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மையில் எம்மை வளர்ப்பாளாக. இந்த தன்மையில் அல்லாஹ் எம்மை பக்குவப்படுத்துவாளாக. இந்த தன்மை இருந்தால் அல்லாஹ் எம்மை மேலும் இதில் அதிகரிக்க செய்வாளாக. இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், இஹ்லாஸோடு வாழக்கூடிய அந்த அடியார்கள், அவர்களை தவிர எல்லோரையும் நான் வழிகெடுப்பேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமுடைய மகன் சஜிதாவுடைய வசனங்களை ஓதினால் ஷைத்தான் அவனை விட்டு அழுதவனாக விரண்டு சொல்கிறான். அழுதுவிட்டு, யா வைலி, நாசமே, உமிர இப்னு ஆதம பிஸ்ஸுஜூதி ஃபஸஜத ஃபலஹுல் ஜன்னah, ஆதமுடைய மகனுக்கு சஜிதா செய்யுமாறு கட்டளை வருகிறது, அவனோ சஜிதா செய்தான், அதனால் அவனுக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது. வ உமிர்து பிஸ்ஸுஜூதி, நானோ சஜிதா செய்ய கட்டளையிடப்பட்டேன். ஃபஅபைது ஃபலியன்னார், எனக்கோ நரகம் கிடைத்து விட்டதே, அதற்கு மாறு செய்ததால் என்று ஷைத்தான் ஆதமுடைய மகன் அல்லாஹ்விற்கு சுஜூது செய்யக்கூடிய ஒவ்வொரு நிலையிலும் அழுதவனாக கூறிக்கொண்டிருக்கிறான்.
அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை பாருங்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா யார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய சஃபியா பின்த் ஹுயை, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீடு மஸ்ஜிது நபவியிலிருந்து கொஞ்சம் தூரமானது. அல்லாஹ்வுடைய தூதரை இஅ்திகாஃப் இருக்கும் பொழுது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா தேடி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப செல்லும் பொழுது தன் மனைவியை அழைத்து செல்கிறார்கள் பாதுகாப்பிற்காக. செல்லக்கூடிய நேரத்தில் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டின் வாசலில் வந்த அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களுடைய மனைவியும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இரண்டு அன்சாரி தோழர்கள் அந்த இடத்தில் வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொல்லிவிட்டு வேகமாக விரைந்து செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள். அலா ரிஸ்லிகுமா, கொஞ்சம் காத்திருங்கள். இன்னமா ஹிய சஃபியத்து பின்த் ஹுயை, இந்த பெண் யாரும் அல்ல, என் மனைவி சஃபியா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் மீதா நாங்கள் இப்படி நினைப்போம், உங்கள் மீதா இப்படி நினைப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஷ் ஷைத்தான யப்லுகு மினல் இன்சானி மப்லகத் தம். ஒவ்வொருவருடைய இரத்த நாளங்களிலும் ஷைத்தான் ஓடுகிறான். நான் பயப்படுகிறேன் உங்களுடைய உள்ளத்தில் அவன் வேறு சிந்தனைகளை போட்டு விடுவான் என்று. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை முடித்துவிட்டு விளக்கம் சொன்னார்கள். ஒருவேளை அவர்களுடைய உள்ளத்தில் வேறு எண்ணம் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது வந்திருந்தால் அது குஃப்ர், காஃபிர், அவர்கள் காஃபிராகுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலைமைக்கு அவர்கள் சென்றாலும் செல்லவில்லை என்றாலும் தன்னுடைய கடமையை அவர்கள் மீது நிறைவேற்றுவதற்காக அழைத்து சொன்னார்கள். இன்னொரு நிகழ்வை கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இரவை கழிக்கிறார்கள். திடீரென்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விழித்து பார்க்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அருகில் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் வேறு மனைவிமார்களுடைய வீட்டிற்கு சென்றிருக்கலாம் என்று ரோஷம் அடைந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வேறு இடங்களுக்கு சென்று திரும்பி வருகிறார்கள். சில ஹதீதுகளிலே மக்பரா கபருஸ்தானுக்கு சென்று துஆவை செய்துவிட்டு திரும்பி வருகிறார்கள். வந்து பார்த்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரோஷத்தோடு இருக்கிறார்கள். முகத்தில் தெரிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், யா ஆயிஷா அகிரதி, ரோஷமா உனக்கு என் மீது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹு அக்பர், என்ன ஒரு பலாகத் பாருங்கள், வார்த்தைகள் என்ன ஒரு தெளிவு பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை போன்றவள் உங்களை போன்றவர்கள் மீது ரோஷப்படாமல் எப்படி இருக்க முடியும்? உங்களோடு முழுமையான நேரமும் இருக்க நான் ஆசைப்படுகிறேன், ஒவ்வொரு நொடியும் உங்களோடு வாழ ஆசைப்படுகிறேன். உங்களோடு இப்படி இருக்கும் பொழுது உங்களை எப்படி நான் விட்டுக் கொடுப்பது? فقال رسول الله صلى الله عليه وسلم أقد جاءك شيطانك, உன்னுடைய ஷைத்தான் உன்னிடத்திலே வந்து விட்டானா? யா ரசூல் அல்லாஹ், அவ் மஅய ஷைத்தான், என்னோடு ஷைத்தான் இருக்கிறானா? قال نعم قلت ومع كل إنسان, அல்லாஹ்வுடைய தூதரே, எல்லா மனிதர்களோடுமா? قال نعم أم عائشة قلت ومعك, உங்களோடு ஷைத்தான் இருக்கிறானா? நஅம் யா ஆயிஷா வலாக்கின் ரப்பி அஆனனி அலைஹி ஹத்தா அஸ்லம், எனக்கு உதவி செய்தான் அவன் எனக்கு கட்டுப்படும் வரை, உதவி செய்தான் அவன் இஸ்லாமை ஏற்கும் வரை, உதவி செய்தான் ஃபஅஸ்லமு, அவனுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாவல் பெறுவதற்கு. மூன்று அர்த்தங்களையும் கொடுக்கலாம். அவன் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டான் என்று கூறினாலும் அர்த்தம் தவறல்ல. மின்ஹுமுல் முஸ்லிமூன், அவர்களில் முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், ஜின்களில் முஸ்லிமாக மாறலாம். அவன் இருந்து நான் பாதுகாப்பு பெற்றேன், அதுவும் அர்த்தம் சரிதான். அல்லது அவன் எனக்கு கட்டுப்பட்டான், அதுவும் அர்த்தம் சரிதான். ஒவ்வொரு மனிதனோடும் ஷைத்தான் இருக்கிறான் ஆயிஷா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன இப்லீஸ யதஉ அர்ஷஹு அலல் மா, இப்லீஸ்
தன்னுடைய அரிசை கடலின் மீது அமைக்கிறான். ثم يبعث سرايا அவனுடைய படையை அழைப்பான். فأدناهم منه منزلا أعظمهم فتنة அவனிடத்தில் உயர்ந்த தரம் அதிகமான ஃபித்னாக்களை செய்தவன் ஒருவன் வருவான். فيقول فعلت كذا وكذا இதை செய்தேன் அதை செய்தேன். فيقول ما صنعت شيئا அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல போன்றுவான். ஒண்ணுமே கிடையாதுடா போடா. ثم يجيء احدهم فيقول ما تركته حتى فرقت بينه وبين امراته நான் சென்றேன், ஒரு நிம்மதியாக வாழ்ந்த கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் பிரிவை ஏற்படுத்தினேன் என்று சொன்னவுடன் ஷைத்தான் அவனை நெருக்கமாக்கி நீதான் மிகச்சிறந்த செயலை செய்தாய் என்று தனக்கு அருகில் அமர வைத்துக் கொள்வான். சில ரிவாயத்துகளிலே அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்மத் இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது, இன்ன ஷைத்தான கஅத லிஇப்னி ஆதம பிஅத்ருகி ஷைத்தான் ஆதமுடைய மகனுடைய வேறு ஹதீஸ்களில் குல்லி எல்லா வழிகளிலும் அமர்ந்து கொள்ளுவான். இமாம் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஸஹீஹுடைய தரம் கொடுக்கிறார். ஃபகஅத லஹு பிதரீகில் இஸ்லாம் இஸ்லாமுடைய பாதையில் அமர்வான். அத்துஸ்லிம் வததரு தீனக் வதீன ஆபாயிக் வஆபாஇ அபீக் மார்க்கத்தை விடுகிறாயா, உன் தந்தையின் மார்க்கம் உன் மூதாதையின் மார்க்கம் நிலைமை என்னவாகும் என்று இஸ்லாமை ஏற்பவர்களுடைய பாதையில் அமர்ந்து சொல்லுவான். ஃபஅஸாஹு ஃபஅஸ்லம் அவர் மறுத்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். ثم قعد له بطريق الهجرة ஹிஜ்ரத்துடைய பாதையில் அமர்வான். இந்த ஹிஜ்ரத் எந்த ஹிஜ்ரத்தாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த ஹிஜ்ரத்தாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு செல்லக்கூடிய ஹிஜ்ரா, அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று பாவத்தில் இருந்து வெளியேறக்கூடிய ஹிஜ்ரா, சுன்னாவில் பித்அத்தில் இருந்து சுன்னாவிற்கு வரக்கூடிய ஹிஜ்ரா, பாவங்களிலிருந்து நன்மையின் பக்கம் வரக்கூடிய ஹிஜ்ரா, எந்த ஹிஜ்ரத்தாக இருக்கலாம். சொன்று சொல்லுவான், வததரு அர்தக் வஸமாஅக் உன் பூமியை விடுகிறாயா, உன் நிலங்களை விடுகிறாயா. ஒரு ஹிஜ்ரத் செய்தவனுடைய உதாரணம் என்ன தெரியுமா? கயிற்றில் கட்டப்பட்ட குதிரையை போன்றுதான். செல்லாதே ஹிஜ்ரத்திற்கு. ஃபஅஸாஹு ஃபஹாஜர் மறுத்து ஹிஜ்ரத்தையும் மேற்கொள்ளுவார். ثم قعد له بطريق الجهاد ஜிஹாதுடைய பாதையில் அமர்வான். உன்னுடைய உயிரை இழக்கப் போகிறாயா, செல்வத்தை இழக்கப் போகிறாயா, உன் மனைவி உன்னை நம்பி இருக்கிறாள் அவளை இழக்கப் போகிறாயா. ஃபஅஸாஹு ஃபஜாஹத் அவர் மறுத்து ஜிஹாதையும் செய்வார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபமன் ஃபஅல ذلك منهم فمات كان حقا على الله ان يدخله الجنه யார் அதை செய்து மரணத்தையும் அதே நிலையில் மேற்கொள்கிறாரோ அல்லாஹ் தன் மீது கடமையாக்குகிறான் சொர்க்கத்தில் அவரை நுழைவிப்பதற்கு. எந்த பாதையும் விட மாட்டான், எந்த பாதையும் விட மாட்டான். எல்லா பாதையிலும் வருவான். இஸ்லாமிலும் வருவான், ஈமானிலும் வருவான், தௌஹீதிலும் வருவான். ஈமான் இஸ்லாம் சரியானால் பித்அத்தில் வருவான். ஷைத்தானுக்கு மிக விருப்பமானது பாவங்களை விட பித்அத். அதில் வருவான், பாவங்களில் வருவான், நன்மையில் வருவான், எதில் வேண்டுமானாலும் வருவான். தொழுகையில் முதல் சஃபில் ஒருவர் நின்று கொண்டே இருப்பார். 25 வருடம் 30 வருடம் முதல் சஃபை விட்டிருக்கவே மாட்டார் அல்லாஹ்விற்காக. ஒரு நாள் அவருடைய தொழுகை தவறு இருக்கும், பின்னால் வரிசைதான் கிடைக்கும். தக்பீர் கட்டுவார். தொழுகை முடிந்து எல்லோரும் எம்மை பார்த்தால் என்ன நினைப்பார்கள், ஏன் விட்டுவிட்டார் என்று கேட்பார்கள் என்று நினைப்பார். அமல்கள் அழிந்துவிடும். ஷைத்தான் ஒரு முறை கட்டுப்படுவோம், இரண்டாவது முறை கொஞ்சம் மேவுவான், மூன்றாவது முறை கொஞ்சம் ஏவுவான், நான்காவது முறை அடிமையாக்கி விடுவான். அவனுக்கு கட்டுப்படுவதை விட்டு விலகுவதற்கு வேறு வழியே இல்லாமல் ஆக்கிவிடுவான். ஷைத்தான் மிகப்பெரிய தந்திரக்காரன், சூழ்ச்சிக்காரன். அல்லாஹ்வுடைய அடியார்களை அல்லாஹ்விடமிருந்து திருப்புவதற்கு ஷைத்தான் மிகப்பெரிய சூழ்ச்சி வலைகளை விரிப்பான். எதிலும் விரிப்பான், யாரிலும் விரிப்பான், எவ்வளவு பெரிய அறிஞரிடத்திலும் விரிப்பான். ஷைத்தானுடைய சூழ்ச்சி வலையிலிருந்து தப்பிப்பதற்கு அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல், அல்லாஹ்விற்காக செய்யப்படக்கூடிய அமல்கள் இல்லாமல், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கான போராட்டம் இல்லாமல் இதில் இல்லாதவர்கள் யாரும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக.
அநியாயக்காரர்கள் மாற்றிய இந்த காரியம் மிக கெட்டது. அல்லாஹுடைய அருளால் இதுவரை சூரத்துல் கஹஃபுடைய 51 வசனங்கள் வரை அல்லது 50 வசனங்கள் வரை முழுமையான விளக்கங்களை முடிந்த அளவு பார்த்திருக்கிறோம். இதற்கு மேல் இந்த தஃப்சீருடைய வகுப்பை நாம் அதிகப்படுத்துவதற்கு எம்மிடத்தில் நேரங்கள் இல்லை. தஃப்சீருடைய வகுப்பு இன்ஷா அல்லாஹ் இன்றையோடு முடிவடைகிறது. அடுத்த வாரத்திலிருந்து இந்த 3 மாத வகுப்புடைய அடுத்த சிலபஸ் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ்நாளை நீட்டி கொடுத்தால் இந்த தஃப்சீருடைய வகுப்பை நம்முடைய மரணத்திற்கு முன்னதாக இன்ஷா அல்லாஹ் நாம் வெளிப்படுத்தலாம். அல்லது பல அறிஞர்கள் ஆசிரியர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் அமர்ந்து சூரத்துல் கஹஃபுடைய மீதி வசனங்களுடைய விளக்கங்களை தேடி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நேரங்களில் பரக்கத் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ்.